வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல மகளிர் உரிமை தொகை திட்டம் 1000 ரூபாய் குறித்து 2 முக்கியமான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போனோம்னா மாதம் மாதம் 1000 ரூபாய் பெண்களுக்கு உதவித்தொகையை கொடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டு அரசுலேருந்து அது மட்டும் இல்லாமல் பல சிறப்பான திட்டங்களை செஞ்சுக்கிட்டு வராங்க. பொதுமக்களுடைய கோரிக்கை பார்த்தீங்கன்னா மாதம் 1000 ரூபாங்கிறது பத்தாது, தொகையை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துணை முதலமைச்சருக்கும் தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் கோரிக்கை வச்ச அடிப்படையில் இப்போ 1500லேருந்து 2000 ரூபா வரையும் பார்த்தீங்கன்னா உயர போறதா ஒரு புதிய தகவல் வந்திருக்குது. இப்போ புதுசா அப்ளை பண்ணியிருக்கிறாங்களே அவங்களுக்கு உயருமா, இல்லை ஆல்ரெடி வாங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு உயருமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட்டாக பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாங்கிறது மாதம் மாதம் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு உதவியாக வந்துகிட்டு இருக்கு. ஏழை எளிய மக்களாக இருக்கட்டும், இல்லை நடுத்தர மக்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே இந்த 1000 ரூபாங்கிறது பயன்பட்டு வந்துகிட்டு இருக்குது. ஸோ அதர் ஸ்டேட்டில் பார்க்கும்போது 1500 2000 சொல்லிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆரம்பிச்சு வச்சதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில். ஸோ இதனுடைய அடிப்படையில் பொதுமக்கள் எல்லாருமே நம்ம தமிழ்நாட்டு அரசுக்கு ஒரு கோரிக்கைகள் வச்சிருந்தாங்க. அதாவது இந்த 2025ல் இந்த தொகையை பார்த்தீங்கன்னா உயர்த்தி கொடுக்கணும், 1500லேருந்து 2000 ரூபா வரையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா வலியுறுத்தி இருந்தாங்க. அதன் அடிப்படையில் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் புதிய ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரேஷன் கார்டு வழங்கும் பணி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டாங்க. எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை இலவசமாக முகாம் அமைச்சு அதுலேயே அவங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே பண்ணி தர போகிறதாகவும் தெரியப்படுத்தியிருந்தாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் நிறைய விதமான செயல் திட்டங்களும் நம்ம தமிழ்நாட்டு அரசுலையும் செஞ்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது புதுமை பெண் திட்டம், அது மட்டும் இல்லாமல் தமிழ் புதல்வன் திட்டம். ஸோ இந்த 2 திட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா திட்டத்துக்கான உயர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டும் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அதாவது இந்த திட்டத்துக்கான அறிவிப்பு மார்ச் மாதத்துக்கு அப்புறம் வரும் அப்படின்னு சொல்லிட்டும் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தொகை உயர்வு பார்த்தீங்கன்னா கடந்த அக்டோபர் 8ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இன்னைக்கு வரையும் பார்த்தீங்கன்னா அதுக்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம துணை முதலமைச்சர் கொடுக்காம இருக்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இப்போ அந்த புதிய பயனாளர்கள் யாரெல்லாம் இப்போ புது அப்ளிகேஷனுக்கு அப்ளை பண்ண போகிறாங்களோ கிட்டத்தட்ட 1 லட்சத்திலிருந்து 2 லட்சம் பயனாளர்களை இப்போ சேர்க்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அவங்கள குறித்து பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனை பேர் ஆட் பண்ண போகிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நிதி இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தொகை உயர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கான முழுமையான அறிவிப்பை துணை முதலமைச்சர் அவர்கள் இன்னும் கூடிய விரைவில் அறிவிக்க போகிறதாகவும் ஒரு புதிய தகவல் பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த புது பயனாளர்களை சேர்க்கறது மட்டும் இல்லாமல் இதில் பல திட்டங்களுக்கான புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், தமிழ் புதல்வன் திட்டமாக இருக்கட்டும், இந்த திட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா உயர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய அறிவிப்பு பார்த்தீங்கன்னா வந்திருக்குது. ஸோ இதுக்கான அறிவிப்பு இன்னும் ஒரு சில நாட்களில் நம்ம துணை முதலமைச்சர் அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் 1000 ரூபா குறித்து வேற ஏதாவது எனக்கு தகவல் தெரிய வந்ததுன்னா நான் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் வேறு ஏதாவது நல்ல தகவலோடையும் நல்ல அப்டேட்டோடையும் நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.